அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மீது ரூ. 30 லட்சம் பண மோசடி புகார். பாதிக்கப்பட்ட நபர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்து புகார் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் வரிச்சிக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலையன், வயது 75. ஓய்வு பெற்ற காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரான இவர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பரசலூரில் வசிக்கும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ரெங்கநாதன் என்பவரின் வீட்டை கிரயம் செய்து கொள்வதற்காக அவரிடம் 2 தவணையாக ரூ. 30 லட்சம் முன்பணம் கொடுத்துள்ளார். முன்பணம் கொடுத்ததை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவும் செய்து வைத்துள்ளார். 6 மாதங்களுக்குள் முன்னாள் எம்எல்ஏ ரெங்கநாதன் வீட்டினை கிரயம் செய்து தருவதாக ஒப்பந்தம் செய்து கொண்ட நிலையில் காலக்கெடு முடிந்த பின்னரும் வீட்டை கிரயம் செய்து தராததோடு முன்பணமாக பெற்ற பணத்தையும் திரும்ப தராமல் கடந்த 3 ஆண்டுகளாக இழுத்தடித்துள்ளார். இதுகுறித்து செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்த நிலையில் காவல் நிலையத்துக்கு வந்த முன்னாள் எம்எல்ஏ ரெங்கநாதன் ஜூன் 30ஆம் தேதிக்குள் பணத்தை திரும்ப தருவதாக கைப்பட எழுதி கொடுத்துள்ளார். ஆனால் அப்போதும் பணத்தை திருப்பி தராததால் பாதிக்கப்பட்ட பாலையன் இன்று மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியாவிடம் புகார் மனு அளித்தார். வீடு விற்பதாக கூறி ரூ. 30 லட்சம் பணத்தை 3 ஆண்டுகளாக ஏமாற்றி வரும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுத்து தான் இழந்த பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வரிச்சிக்குடி, காரைக்கால் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகில் உள்ள பரசலூர் ரோட்டில் எக்ஸ்-எம்எல்ஏ என் ரெங்கநாதன் அவர் தன்னுடைய வீட்டை விற்பதாக சொல்லி என்னிடம் 30 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி கொண்டு 60 லட்சம் மதிப்புள்ள வீட்டை 30 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு 6 மாதத்தில் கிரயம் செய்து கொடுப்பதாக எழுதி கொடுத்திருக்கிறார். பத்திரப்பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். அவர் இதுவரை 2023 10வது மாதம் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் இதுவரை அவர் எந்த ஒரு பதிலும் முறையான பதில் சொல்லவில்லை. கேட்கும்போது தருகிறேன் 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 என்று சொல்கிறார். மாநில முதல்வர் 2 முறை மனு அளித்திருக்கிறார். 2வது மாதம் கொடுத்திருக்கிறேன். தற்போது ஒரு மனு ஒன்று கொடுத்திருக்கிறேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. காவல்துறை எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. இதனால் ஐயா அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒன்று வீடு கொடுக்க வேண்டும், இல்லைனால் அவர் கொடுத்த பணத்தையும் அதற்குள்ளான வட்டியும் சேர்த்து தர வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். போலீஸ் இதுவரைக்கும் விசாரணை செய்யவில்லை. எழுதி கொடுத்தது தருகிறேன் என்று அவரிடம் சொல்லியிருக்கால். எனக்கு அது காப்பி மட்டும் வாங்கி வைத்திருக்கிறேன். ஆய்வாளர்கிட்ட, இன்ஸ்பெக்டர், செம்மனார் கோயில் இன்ஸ்பெக்டர்கிட்ட. எனக்கு ரெங்கநாதன் அவர்கள் அவர் சொன்ன முறைப்படி எனக்கு பணமும் வீடும் விற்பனை செய்யவில்லை, பணமும் திருப்பி தரவில்லை. காவல்துறை எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பும் கொடுக்கவில்லை. ஆகையால் ஐயா அவர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய மனைவி உடல்நிலை முடியாமல் சென்னையில் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். ஆகையால் எங்களுக்கு பணம் பெற்று தர வேண்டும், இல்லைன்னா வீடை எங்களுக்கு எழுதி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறேன்.